லாசரு இறந்து போயிட்டாரு. லாசருவை ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டார். அல்லேலூயா. லாசரு உயிரோட எழுப்பி அங்க வச்சிருக்கிறாரு. பரிசேயர்கள் நினைக்கிறாங்க லாசர் உயிரோட இருந்தா ஜனங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றி போவாங்க, அதனால லாசரை கொலை செய்யணும். எப்படி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இயேசு லாசருவை உயிரோட எழுப்பி வச்சிருக்கிறார். 3 நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மகன் வந்து சொல்றான் 4 நாள் ஆச்சு நார்மேன்றா. நாரி போன பிரேதத்தை கூட ஆண்டவர் லாசருவே வெளியவான்னு சொல்லி உயிரோட எழுப்பி கொண்டு வந்து லாசருவை வச்சிருக்கும் போது அங்க இருக்கிற பரிசேயன் நினைக்கிறான் இந்த லாசரு உயிரோட இருந்தா ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்கு பின்னால போயிருவாங்க, இவனை நம்ம கொலை செய்யணும். சில வேளைகளில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் போது, நீங்க நல்ல ஆண்டவர் கிட்டக்க வரும்போது உன் பக்கத்துல இருக்கவங்க இவன் ஆண்டவர் கிட்டே நெருங்கிட்டு இருக்கானே, இவனை கிட்டக்க போகவிடக் கூடாது என்று சொல்லி உங்களுக்கு தீங்கான காரியத்தை செய்வதற்கு பலர் நினைக்கலாம். நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதுதான் ஒளி. டார்க்னஸ்னா என்ன தெரியுமா? மூடத்தனமான காரியங்கள். அந்த இருளிலிருந்து நம்மளை விடுவிக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய்